எப்பொருள் யார் வாயர் கேட்கும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. எப்பொருள் எத்தன்மையாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. அதாவது இந்த உடம்புக்கான சக்தி எங்கே இருந்து வருகிறது? உடம்புக்கான சக்தி எங்கே இருந்து வருகிறது? அதான் கேள்வி. அதாவது இந்த புத்தகத்தில் சொல்லப்பட்ட டாக்டர் அர்னால்டு கிட்ட மிகப்பெரிய விஞ்ஞானி. அவர் தான் அந்த நோன்பு உடம்பை சுத்தம் செய்வது எப்படிங்கிறத பத்தி ஆராய்ச்சி பண்ணார் உலகத்துல முதல். அதுக்கப்புறம் வெங்கடேசன் என்கிற விஞ்ஞானி, இந்த வெங்கடேசன்கிற விஞ்ஞானி வர்றாரு. அவர் ஆராய்ச்சி பண்ணி அவர் கடுமையான நோய், சக்கரை நோய், எல்லா நோய் உங்களுக்கு இருக்கிற மாதிரி எல்லா நோயும் இருக்கு. சக்கரை நோய்ங்கிறது சாதாரண நோய் இல்லை, ரொம்ப அது வந்து கடுமையான முருகி கடுமையான விஷம். சக்கரை நோய்ங்கிறது சாதாரண விஷயம் இல்லை, அது எல்லா நரம்பு மண்டலையும் பாதிச்சு எல்லா உறுப்புகளையும் பாதிச்சிடும். அது காரணம் நம்ம சாப்பிட்ற உணவு பழக்கம் தான் சொல்றேனே தவிர வேற ஒன்றும் இல்லை. அப்ப உணவு பழக்கத்தை மாற்றி அமைக்கிறதுக்கு முன்னாண்ட அந்த உடம்பை எப்படி கழுவுறதுங்கிறது தான் விஷயமே. இந்த கழிவு எடுக்கிறது தான், அந்த கழிவு எடுக்கிறது தான் வந்து ரொம்ப மிகச்சிறந்த. ஏதோ சத்தம் வந்துகிட்டே இருக்கு கடகடன்னு. ஏதோ ஃபேன் ஓடு மாதிரி தெரியுது, கடகடன்னு சத்தம் வந்துட்டே இருக்கு. நிமிஷம் அப்புறம் மட்டும் போட்டு உங்க அறை வந்து காற்றோட்டம் இருக்கிற, அவங்களை வந்து எப்பவுமே காற்றோட்டம் இருக்கிற அறைய முடிவு பண்ணிக்கங்க. அதாவது வெளிக்காத்து உள்ள வரணும். இந்த மாதிரி ஜன்னல் காற்றோட்டம் இருந்தா தான் தனிமையில இருக்கணும். உங்களுக்கு காலி இடம் இருந்து அங்க போய் உட்காந்துக்கணும், அல்லது மொட்டை மாடிக்கு போய் உட்காந்துக்கணும். இந்த மாதிரி மொட்டை மாடி நிழல் இருந்துச்சுன்னா. சொந்த வீட வாடகை வீடு? அது சொந்த வீடு தான். முன்னாடி காலி இடமெல்லாம் இருக்கா? ஐயா, எத்தனை சென்ட் இடம் இது? இது வந்து 1800 சதுரடி. அதாவது 1800 கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 3 சென்ட், கிட்டத்தட்ட 3 சென்ட் இருக்கும், 4 சென்ட் இருக்கும் இல்லையா? ஒரு சென்ட்டுங்கிறது 430, ஒரு சென்ட்டுக்கு 430, 3 கிட்டத்தட்ட 4 சென்ட் வருது. அது 1900 1830 சரி சரி சரி. தஞ்சை. இப்ப கடலூர்ல எந்த ஊரு நீங்க? கடலூர் எந்த பகுதி, எந்த ஊரு, எந்த என்ன பக்கம்? கூத்தப்பக்கம். கடலூருக்கும் கூத்த பக்கத்துக்கு எவ்வளவு தூரம்? கடலூர் அது உள்ளதான், கடலூர் உள்ளதான் அது கூத்த பக்கம். அது ஒரு இது மாரி ஊர் மாரி, கூத்த பக்கம் ஒரு இது மாரி. ஓஹோ. பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து எவ்வளவு தூரம்? பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து இங்க தான் 2 கிலோமீட்டர். ஓ, நடக்கிற தூரம் தான். சரி 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 சரி. சரி, இன்னைக்கு காலையில என்ன பயிற்சி பண்ணீங்க? அந்த நீர் பயிற்சி பண்ணீங்க, வெள்ளை சாப்பிட்டுருப்பீங்க, அப்புறம் அந்த பொரிகளை சாப்பிட்டுருக்கேன். சாயங்காலம் 6 மணிக்கு 6 மணிக்கு சப்பாத்தி, கேரட் பீன்ஸ் பொரியல் அது சாப்பிட்டேன். சாப்பிடும்போது அந்த பொரியல் மேல எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சு சாப்பிடுங்க. நல்ல சுவையா இருக்கும். கொஞ்சம் சுவையை வந்து உப்பு காரம் குறைச்சிக்கலாம், எலுமிச்சம்பழை கூட்டிக்கலாம். உப்பு காரத்தை கொஞ்சம் அளவா போட்டுட்டு கொஞ்சம் எண்ணெயெல்லாம் போட்டு நல்லா தாளிச்சுட்டு அந்த பொரியல் வந்து நல்லா எண்ணெய் போட்டு வணக்கிட்டு, எப்பவுமே அந்த வணக்கிறப்ப கொஞ்சோண்டு தேங்காயும் விளக்கெண்ணெய் வந்து எப்பவும் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கணும். விளக்கெண்ணெய் தான் உடம்பு சிறந்தது. விளக்கெண்ணெய் தான் மிக மிக சிறந்தது. விளக்கெண்ணையோட தேங்காய், விளக்கெண்ணையோட நல்ல நிறைய போட்டுக்கலாம், வணக்கிக்கலாம். அப்புறம் ஒரு சப்பாத்தி சாப்பிட்றப்ப அந்த மலச்சிக்கல் வராம பாத்துக்கன்னு கழுவி நீ சொல்றீங்க. சப்பாத்தி புடிங்கப்படுது, ரொம்ப நாள் ஆயிட்டுதா சாப்பிட்டு. அது எது வச்சாலும் வாமிட் வருது. அப்போ ஒரு தோசை வச்சுக்கோங்க. தோசை என்னது? தோசை வச்சுக்கலாம். தோசை வச்சுக்கலாம், ஒரு இட்லி வச்சுக்கலாம், கொஞ்சோண்டு அரிசி சோறு வச்சுக்கலாம். அரிசி விட்டு இந்த காய் நிறைய காய் போட்டு அரிசியோட பிணைஞ்சிக்கலாம். பிணைஞ்சு சாப்பிடணும். வயிறு நிறைய சாப்பிட்டோம்னா அந்த தேவையான அளவுக்கு சாப்பிட்டு அப்புறம் அதுக்கப்புறம் 6 மணிக்குள்ள முடிச்சிடணும். அதுக்கப்புறம் நீர் பயிற்சி பண்ணிட்டே வரும்போது அது காலையில அடிச்சுட்டு போயிரு. இப்ப பாத்தீங்கன்னா இடம் குறைஞ்ச மாதிரி இருக்குமே, ஒரு 1/2 கிலோ 1 கிலோ குறைஞ்சிருக்குமே. அப்படிங்களா? நாளைக்கு வெயிட் பாக்குறேன், ஆர்டர் பண்ணி தான் பாக்கணும். வயிறு சுருங்கு இருக்குமே, தெரியுமே? வயிறு சுருங்குறது தெரியுமே? ஆமா, வயிறு சுருங்கி இருக்கு அப்படின்னாவே வயிறு சுருங்கி இருக்கு, நீர் பயிற்சி பண்ண சிறுநீர் நல்லா பிரிஞ்சு வரணும்.
திரிஞ்சு நல்லா போகணும். அதுக்கு தான் அந்த 1,4 லிட்டரு, அந்த 1,4 லிட்டருங்கிறது அந்த அளவா குடிச்சிட்டு மெல்ல நிதானமா குடிச்சிட்டே வந்து எப்பவுமே அந்த நீர் வந்து மருந்து. அதான் நீர் தான் மருந்து. அந்த நீர் மருந்துமா அந்த வயிற்றுல இருந்துகிட்டே இருக்கணும். எப்பவுமே 50 மில்லி இருந்துகிட்டே இருக்கணும். அப்படின்னா தொடர்ந்து நீங்க அது இருந்துட்டே இருந்தா தான் அந்த இயற்கையான டயாலிசிஸ். எப்படி இல்லாட்டா டயாலிசிஸ் போயிடும். இப்போ வந்து நீங்க வந்து 7, 8 நோய் இருக்குது. கொடூர நோய் தான் வச்சிருக்கீங்க. ஆனா அது நோயே கிடையாது. அது நோய் கிடையாது. ஏன்னா அது கழுவு தெரியாதுன்னு வெள்ளைக்காரனுடைய தப்பு. வெள்ளைக்காரன் வந்து உணவு பழக்கத்தை சரின்னு சொல்றான். அது எப்படி? நாட்டு உணவு பழக்கத்தை சரி, ரத்தத்தை கெடுக்கிற எல்லாமே கெடுதல் தான். தண்ணீர் தான் ரத்தத்தை கெடுக்காது, காற்று ரத்தத்தை கெடுக்காது. மனிதன் சாகாம இருக்கிறதுக்கு தான் மனிதன் சாகாம இருக்கிறதுக்கு தான் பகுத்தறிவு வச்சிருக்குது. மனிதன் சாகாம இருக்கிறதுக்கு தான் எல்லாம் கேள்வி கேட்குது. இது என்னடா கேள்வியை கேட்காதீங்கிறான். அது அடிப்படை. இது தப்பு. சரி. நம்ம பழ ஜூஸ் சாப்பிடலாமா? ஜூஸ் சாப்பிடலாம். ஜூஸ், மாங்காய் ஜூஸ் சாப்பிடலாம். மாங்காய் ஜூஸ் சாப்பிடலாம். மாதுளம் ஜூஸ் சாப்பிடலாம். பச்சை மாங்காய் அரைச்சு கொட்டை எடுத்து பச்சை மாங்காய் அரைச்சி அப்படியே ஊற்றி வச்சுக்கலாம். ஏதோ ஒரு பாட்டில் 1,4 லிட்டர் பாட்டிலில் வச்சுக்கலாம். அதவே நீங்க குடிக்கலாம். குடிச்சிட்டு சாயங்காலம் வந்து சப்பாத்தி வச்சு சாப்பிட்டு முடிச்சு. அப்ப நாளைக்கு என்ன பண்றீங்கன்னா மாங்காய் சாறு போட்டுக்கலாம். அப்புறம் நீங்க சொன்ன மாதிரி இந்த பழச்சாறு ஏதாவது போட்டுக்கலாம். திராட்சை சாறு போட்டுக்கலாம். ஆனா இடையில தண்ணி குடிக்கணும். அதாவது திராட்சை சாப்பிட்டு ஒரு 100 ml சாப்பிட்டீங்கன்னா அதுல இருந்து 6 மணி நேரத்துக்கு அது அந்த மேல் தொண்டியோட போட்டுதான் அடிக்கணும். எல்லாமே தொண்டி அப்படியே அந்த கொட்டையோட போட்டு அரைச்சிடணும். கொட்டையோட போட்டு இப்ப திராட்சைன்னு வச்சுக்கங்க, ஒரு 1/4 கிலோ நல்ல கழுவிட்டு அப்படியே நெகுன்னு அரைச்சிட்டு கொஞ்சம் தேன் ஊற்றி கடைக்கணும், கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கணும். அவ்வளவுதான். ஒரு 50 100 மில்லி 200 மில்லி சாப்பிட்டுன்னு வச்சு அந்த 100 மில்லி கூட இந்த மெல்ல உடனே கடகடன்னு அடிக்க கூடாது. அதையும் கொஞ்சம் கொஞ்சமா ஒரு இடம் ஒரு 200 ml வந்து கொஞ்சம் கொஞ்சமா குடிச்சிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு 5 மணி நேரத்துக்கு என்ன பண்ணணும்? நீர் பயிற்சி தான் பண்ணணும். அதுதான் இப்ப 200 மில்லி ஒரு 2 மணி நேரத்துக்கு சாப்பிட்டீங்கன்னா அதுல இருந்து நீங்க என்ன பண்ணணும்? 5 மணி நேரத்துக்கு நீர் பயிற்சி தான் பண்ணணும். அப்ப 7 மணி நேரம் ஆகி போச்சு. இந்த பழச்சாறு 200 மில்லி 2 மணி நேரம் போச்சுன்னா கூட அதுல இருந்து 6 மணி நேரம் 5 மணி நேரம் அப்ப நீங்க நீர் பயிற்சி பண்ணணும். அதுக்கப்புறம் தான் நீங்க ஏதாவது சைவ உணவு சாப்பிடணும். மறுபடி 6 மணி வந்துடுதுன்னா நீங்க ஏதோ ஒன்று சாப்பிட்டு நிறைவு செஞ்சிடணும். அப்புறம் 6 மணிக்கு மேல தூங்குற வரைக்கும் நீர் பயிற்சி. இப்ப தூக்கமெல்லாம் ஒழுங்கு பண்ணணும். ஏன்னா நரம்பணத்துல குளிர்ச்சி உண்டாக்கணும். எல்லாம் சரியாயிரு. நோய்ங்கிறது ஒண்ணும் கிடையாது, அழுகி போனதுதான் காரணம். அழுகி போச்சு அப்படிங்கிற 3 ஆற்றல் தான் இருக்கு. அதாவது உயிர் ஆற்றல், அப்புறம் உடம்புக்கான ஆற்றல், அதுக்கப்புறம் கழிவு ஆற்றல். அப்ப என்னன்னா இந்த கழிவு ஆற்றல் வெளியே எடுத்துட்டோம்னா இந்த உடம்பு ஆற்றல் வேலை செய்யும், உயிர் ஆற்றல் உள்ள நின்னுக்கும். கழிவு அதிகனாத்தான் எல்லா உறுப்புகளும் கெட்டு போய் இப்ப நாளைக்கு நீங்க செக் பண்ணி பாத்தீங்கன்னா அந்த சக்கரை நோய் வந்து இப்ப இரவு செக் பண்ணி காலையில் வச்சு பாருங்க, சக்கரை நோய் வந்து குறைஞ்சு வந்துட்டு இருக்கு. சக்கரை நோய் கிடையாது, அதிகமா இருக்கிறத மட்டும்தான் உடம்பு வெளியேற்றும். உடம்புக்கு தேவையான சர்க்கரை, உடம்புக்கு தேவையான கொழுப்பு, உடம்புக்கு தேவையான சளி எல்லாம் இருக்கணும். சளியும் அந்த உடல் தீர்மானிக்கிற சளிதான் இருக்கணும். சர்க்கரையும் உடல் தீர்மானிக்கிற சர்க்கரை தான் இருக்கணும். கொழுப்பும் உடல் தீர்மானிக்கிற கொழுப்பு தான் இருக்கணும். நாம திங்கிற கொழுப்பா மாறக்கூடாது. அது உடம்பு தயாரித்துக் கொள்ளும். அது வந்து காத்தில் நன்கு சுத்தமாக காற்றில் இருக்கிற நைட்ரஜன் அணுக்கள் புரோட்டீன் அணுக்களை மாறிடும். அது உடம்பால் உறிஞ்சப்படும். வாயில போகணும், மூக்கில போகணும் கிடையாது. அடிப்படை தப்பு. அது தானா உறிஞ்சி உள்ள போயிடும். எப்படி பஞ்சு தண்ணி உரியற மாதிரி நம்ம உடம்பு எல்லாம் உறிஞ்சிக்கும். எப்போ இந்த சளியற்ற தேகமாக அதாவது அதிகப்படியான சளி, அதிகப்படியான உப்பு, அதிகப்படியான இதெல்லாம் அதிகப்படியா இருக்கிறத நீக்கப்படுகின்ற பொழுது இந்த நமக்கு கண்ணுக்கு தெரியாத தோலுக்கு அடியில் இருக்கிற அந்த கண்ணுக்கு தெரியாத சளி எல்லாம் பிளாஸ்டிக் மாதிரி இருக்கும், லேசான பிளாஸ்டிக் காகித மாதிரி இருக்கும். அதெல்லாம் கரைஞ்சு போனதுக்கு அப்புறம் தானா உறிஞ்ச ஆரம்பிச்சிடும். இதெல்லாம் கோடிக்கணக்கான நடந்துகிட்டு இருக்குது. இது மனித குலத்துக்கு மட்டும்தான் பொருந்தும். மனிதனுக்கு மட்டும்தான் பொருந்தும். குழந்தைகளுக்கோ, பால் குடிக்கிற குழந்தை கீழே இருக்கிறவங்களோ, விலங்குகள் எதுக்கும் பொருந்தாது. மனிதனுக்கு மட்டும்தான் பொருந்தும். அதுதான் விஷயமே. 16 வயது கீழே இருக்கிற குழந்தைகள் வந்து அன்னப்பாதை சுத்தம் பண்ணணும். தாய்ப்பால் குடிக்கிற குழந்தைங்க தாய்ப்பால் குடிச்சுட்டே இருக்கணும். நின்னதுக்கு அப்புறம் உடனே அந்த குழந்தைக்கு வந்து வேக வைத்த பழங்களை நசிச்சு கொடுக்கணும். பழச்சாறுகளை கொடுக்கணும். வேக வைத்த காய்கறிகளை கடைச்சி கொடுக்கணும். கீரையெல்லாம் பசலைகளை கடிச்சு கொடுத்து அன்னப்பாதை சுத்தம் பண்ணிக்கிட்டே வரணும். குழந்தைகளை சுத்தப்படுத்திட்டே வரணும். குழந்தைகள் வளர்க்கிறது என்பது வேறு, தூய்மை சேர்றது என்பது வேறு. இப்ப நான் வந்து உங்களுக்கு குழந்தை மாதிரி தான் சுத்தப்படுத்த வேண்டியது இருக்கு. 2 வயசுல இருந்து 15 வயசு அந்த மரபணு மாறாது. மரபணு மாறுவதற்கு 15 ஆண்டு ஆகும். அறிவும் வளரணும், மனமும் வளரணும், உடலும் வளரணும். அப்ப அந்த சுத்தப்படுத்திக்கிட்டே வரணும்.
அதற்கப்புறம் அந்த குழந்தை தானாகவே என்ன ஆகுதுன்னா அது காற்றுக்கு உயிருக்கு மாறும். இது வந்து இயற்கையா இருக்கிறது, யாரும் மாற்ற முடியாது. சரியா? சரி. அப்ப இந்த விண்வெளியிலிருந்து ஆற்றல் வருதுங்க. விண்வெளிங்கிறது வேற ஒண்ணும் இல்ல. காற்று இப்ப நமக்கு வெளியே இருக்கிற நைட்ரஜன், நம்ம உடம்புல ஆக்சிஜன் உட்காந்துருக்குது, நம்ம உடம்புல நைட்ரஜன் உட்காந்துருக்குது, நம்ம உடம்புல ஆர்கான்ங்கிற ஒரு வாயு உட்காந்துருக்குது, நம்ம உடம்புல கார்பன்கிற ஒரு வாயு காற்று உட்காந்துருக்குது. இதெல்லாம் சுத்தமாச்சுன்னு உள்ளேயே போயிடும். பஞ்சு வந்து அழுக்கா போச்சுன்னா தண்ணி உறிஞ்சாது. பஞ்சு சுத்தம் மட்டும் தானாவே தண்ணி உறிஞ்சும். அதே தான் இங்க. இப்ப இது வந்து கோடியில் ஒருத்தன் தான் செய்ய முடியும். எல்லாரும் செய்ய முடியாது. என்னது? யாரும் செய்ய முடியாது. எல்லாரும் செய்ய முடியாது. இப்ப எங்கிட்ட வந்து 9,000 வீடியோ போட்டிருக்கேன். 9,000 வீடியோக்கு எத்தனை வருஷம் ஆயிருக்கேன். ஒருத்தன் கூட வர மாட்டான். பார்த்துட்டு ஒரே ஓட்டம் ஓடிடுவான். பார்த்துட்டு ஒரே ஓட்டம் தான். எத்தனை பேர் கல்லூரி பேராசிரியர் இருந்து வாய் விட்டுருக்கு, எல்லாம் தின்னு கட்டவனுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. இது வந்து தேவைப்பட்டால் உணவு பழக்கத்தை அனுபவிக்கலாம். நீங்க எந்த உணவு, அதாவது நாம் புலன்களுக்கு வேலையும் கொடுக்கலாம், வேலை கொடுத்ததுக்கு அப்புறம் சுத்தப்படுத்தலாம் அப்படிங்கிறத விஷயம். அப்ப தூய்மைப்படுத்திட்டோம்னா தேவையில்லை. எப்ப வேணாலும் புலன்களுக்கு வேலை கொடுக்கலாம். மெய் கண்ணுக்கு வேலை கொடுக்கலாம், மூக்குக்கு வேலை கொடுக்கலாம், வாய்க்கு வேலை கொடுக்கலாம், காதுக்கு வேலை கொடுக்கலாம். நன்கு இது ஆணும் பெண்ணும் சுத்தமாயிட்டாங்கன்னா அவங்க 120 ஆண்டுல கூட குழந்தை பெறுகின்ற தகுதி பெற்று விடுவார்கள். சாதாரண உணவு சாப்பிட்றவனுக்கு எல்லா தகுதியும் போயிடும். சாதாரண உணவு சாப்பிட்றது இயற்கை, சுத்தமான இயற்கை உணவு கிடையாது, சுத்தமான இயற்கை வாழ்வு கிடையாது, இயற்கையான உணவு கிடையாது, இயற்கையான தோட்டம் கிடையாது. ஏன்னா மண்புழுதை கொலை செய்கிற அந்த உப்புக்களை போட்டு தான் என்ன பண்றீங்க, சாப்பிடுச்சு, எல்லா உயிரும் சாப்பிடுச்சு, வெறும் விஷத்திலேயே வளர்ற உணவு தான் வருது தவிர உண்மையான உணவு நம்மகிட்ட கிடையாது. நமக்குன்னு ஒரு 5 சென்ட் இருக்கணும். நான் கூட 100 சென்ட் வாங்கியிருப்பாரு, படமெல்லாம் போட்டிருக்கேன் பாருங்க. பாத்தீங்களா இல்ல? வீடியோல ஓடிட்டு இருக்கு பாருங்க. இதெல்லாம் 2018 வாங்கி வச்சேன். அது வந்து எதிர்காலத்துல இந்த பயிற்சி தான் கொடுக்க போறேன். நேற்று காலையில போய் எல்லாம் அது மலை அடிவாரத்திலே இருக்குது. யானைகள், மாடு எல்லாம் வரும். எல்லாம் சுத்தி வேலி அடைச்சு அல்ல உயிர் வேலியை வளர்த்துக்கிட்டு இருக்கிறேன். உயிர் வேலியில வந்துருச்சுன்னா குளிர்ச்சியா இருக்கும். இன்னைக்கு அதுக்கு போயிட்டு வந்தேன். பட் தொடர்ந்து அதெல்லாம் பனங்கொட்டையெல்லாம் போட்டு எல்லாம் வந்துகிட்டு இருக்குது. எல்லாமே பனங்கொட்டையெல்லாம் 2 அடிக்கு 2 அடிக்கு ஒருக்க பனங்கொட்டை போட்டிருக்கு. அதெல்லாம் வர பெருசா வர்றப்போ கிண்ணன்னு வரும், எந்த உயிரும் உள்ள வராது, மனிதனுக்கு ஆபத்து, உள்ள பாதுகாப்பா இருக்கும். அதுக்கெல்லாம் பண்ணிருக்கு. சரி அதுக்கு கிட்டத்தட்ட 30 லட்சம் இடமே. இன்னைக்கு இடமே அந்த 30 லட்சத்துக்கு போகுது, 1 ஏக்கர். சரி, இதை மட்டும் சொல்ல நிறைய செய்ய போறேன். அதாவது உங்களுக்கு இந்த 5ஆம் பாடத்தை உங்களுக்கு அனுப்பிச்சிருப்பேன். 5ஆம் பாடத்தை மேடம் உங்களுக்கு அனுப்பிச்சிருக்கிறேன். புத்தகம் நாளைக்கு வந்து நினைக்கிறேன். இந்த 5ஆம் பாடத்தை சளி இல்லாத உணவின் மூலமாக சிகிச்சை அளிப்பது எப்படி, சளி குறைந்த உணவின் மூலமாக சிகிச்சை அளிப்பது எப்படி அப்படிங்கறதான் இந்த விஷயமே. அதாவது ஸ்லேத்மம் இல்லாத உணவு, அதாவது சளி இல்லாத உணவு அப்படின்னு பேரு. சரிங்களா? மனித உடலின் ஆரோக்கியம் முதன்மையாகவும், இதை மட்டும் சொல்லி முடிச்சு வகுப்பு நிறைவு செய்ய போறேன். மனித உடலின் ஆரோக்கியம் முதன்மையாகவும் நேரடியாகவும் அவன் உண்ணும் ஆகாரத்தை பொறுத்ததல்ல. அதாவது மனித உடலுடைய ஆரோக்கியம் என்பது நேரடியாகவும் மறைமுகமாகவும் அவன் உண்ணும் ஆகாரத்தை பொறுத்ததல்ல. நீங்க என்ன செய்யறீங்க? இப்ப பொதுவாக எல்லாரும் அப்படி நினைக்கிறாங்க, நம்ம தின்னோம்னா ஆரோக்கியம் வரும்னு நினைக்கிறாங்க. அதான எல்லாருமே திங்க 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 ஆரோக்கியம் விரும்புறாங்க. திங்க திங்க ஆரோக்கியம் வரவே வராது, போதை தான் வரும். அதாவது கீரை காய் கனி இதெல்லாம் உணவு கிடையாது. நீங்க கீரை சாப்பிட்டா உணவு கிடையாது, காய் வேக வச்சு சாப்பிட்டா உணவு கிடையாது, கீரை வேக வச்சு சாப்பிட்டா உணவு கிடையாது, வணக்கம், பழத்தை வேக வச்சு சாப்பிட்டா உணவு கிடையாது. புரியுதுங்களா? இதெல்லாம் அகத்தூய்மை, சீவக்கட்ட மாதிரி. அப்ப பல்லு விளக்குறீங்களா, வேப்பங்குச்சியில வளர்க்கலாம், வேப்பங்குச்சியில விளக்கலாம், ஆலங்குச்சியில வளர்க்கலாம், அப்புறம் வந்து கருவாடங்குச்சியில வளர்க்கலாம், வேப்பங்குச்சியில வளர்க்கலாம், எதனாலும் வளர்க்கலாம். அதை போய் உணவுன்னு சொல்ல முடியாது. பல்லுக்குச்சி எடுத்து வளர்க்கறது உணவுன்னு சொல்ல முடியாது, ஆலங்குச்சி எடுத்து வளர்க்கறது உணவுன்னு சொல்ல முடியாது, அரசங்குச்சி எடுத்து வளர்க்க உணவுன்னு சொல்ல முடியாது. இதெல்லாம் தூய்மை செய்கின்ற உணவு. அதே மாதிரிதான் கீரை என்பது தூய்மை செய்கின்ற உணவு, காய்கள் என்பது தூய்மை செய்கின்ற உணவு. என்ன இப்ப ஏன் பழங்கள் அங்க சொல்றதுன்னு கேட்டீங்கன்னா, பழம் வந்து விஷத்தை வேகமா இழுத்துட்டு வந்து மலத்துவாரத்தை அடைச்சிரும். ஏன்னா ஏற்கனவே இந்த பயிற்சி செய்யறப்ப பழைய கழிவுகள் வந்து மலத்துவாரத்தில் நிற்கும். அப்போ வந்து இனிப்பு போச்சுன்னு வச்சுங்க, பழத்துல வந்து இனிப்பு அதிகம். பழத்துல இனிப்பு, இயற்கையான இனிப்பு ரொம்ப நல்லது. உலகத்திலே தலை சிறந்தது கனிதான். ஆனால் கெட்டுப்போன உடம்புக்கு தற்காலிகமா பயன்படுத்தக்கூடாது. கெட்டுப்போன உடம்புக்கு தற்காலிகமா பயன்படுத்தக்கூடாது. கலைஞர்ல என்ன சொல்றான்? கெட்டுப்போன உடம்புக்கு தற்காலிகமா பழங்கள் இருக்கக்கூடாது. எந்த உடம்புக்கு?
கெட்டு போன உடம்புக்கு. நன்கு சுத்தமானதுக்கு பிறகுதான் நீங்கள் பழங்களை சாப்பிட்டு வெளிக்கு போய் காட்டணும். பழங்கள் சாப்பிட்டா 3 மணி நேரத்துல வெளிக்கு போகணும். இன்னைக்கு வெளிக்கே உங்களுக்கு வராது. அந்த காய்கறி சாப்பிட்டு வெளிக்கு போய் இந்த மலம் கழிஞ்சு கழிஞ்சு அந்த குடலுக்கு வந்து அந்த பதத்தை கொடுக்கணும். இந்த சளியெல்லாம் போனதுக்கு அப்புறம் தான். ஏன்னா சளி இருக்கும் பொழுது சாப்பிட்டீங்கன்னா அந்த என்ன ஆகிக்கும், அந்த பழத்துல போய் சளி சுத்திக்கும். பழத்துல போய் என்ன ஆகிக்கும், சளி சிக்கிட்டு இந்த பழம் வந்து என்ன விஷத்தை வேகமா விஷத்தை எழுந்துட்டு வரும், சளியும் சேர்ந்துக்கும். பழம் விஷம் சளியும் சேர்ந்ததுன்னு ஆளை கொண்டு போடும். மலதுவாரத்தை வேகமாக அடைச்சிடும் ஐயா. மலம் வர பாதி அடைச்சிரும். ஏன்னா ஏற்கனவே பழைய சளி அங்க நிக்குது. அந்த பழைய சளி எடுக்காம பழம் சாப்பிடக்கூடாது. பழைய சளி எடுக்காம. இப்ப பழமே நமக்கு என்ன வந்தது, இப்போ பழம் சாப்பிட்டா நல்லா யாரும் சாப்பிடறது இல்லை. அப்புறம் பார்த்து உலகத்தை எவனும் பழமே சாப்பிட, ஏதோ சும்மா பேருக்கு விற்கிற அரிசி மாதிரி எவனும் சாப்பிடறது இல்லை. அரிசி மாதிரி காய்கறி சாப்பிடறது இல்லை. இதெல்லாம் வந்து பழக்கத்தினால் வந்த கேடுகள். பழக்கத்தினால் வந்த கேடுகள். இன்னைக்கு மட்டும் ஆமா பழக்கத்தினால் வந்த கேடுகள் தான். சரி, நான் நிறைவு செய்ய போறேன். மனித இன்னைக்கு ஒருத்தரையும் காணோம். எனக்கு சீனியர் ஞாயிற்றுக்கிழமை போயிட்டாங்க. சரி, நிறைவு செய்ய போறாங்க. மனித உடலின் ஆரோக்கியம் முதன்மையாகவும் நேரடியாகவும் அவன் உண்ணும் ஆகாரத்தை பொறுத்ததல்ல. ஆனால் அது அந்த மனித உடல் என்கின்ற இயந்திரம். மனித உடல்னா ஒரு இயந்திரம் தான். கணையம், கல்லீரல், நுரையீரல், தோல் மண்டலம், இந்த மாதிரி ஏராளம் நமக்கு 12 மண்டலம் இருக்கிறது. அதுபோக உயிர் உறுப்புகள், வயிற்று இடது பக்கம் இருக்கிறது, வலது பக்கம் இருக்கிறது. கணையம், கல்லீரல், நுரையீரல், சிறுகுடல், பெருகுடல், சிறுநீரகம், இதெல்லாம் பார்த்தா முக்கியமான உயிர் உறுப்புகள். ரத்தத்தை பிரிக்கிறதா தான், இதயத்தை விரிச்சு சொல்றதா தான், ரத்த ஓட்டத்தை கொடுக்கறது, நுரையீரல், இதெல்லாம் முக்கியமான உயிர் உறுப்பு. இதெல்லாம் இதுதான் மேஜரா இருக்கும். இங்க இதெல்லாம் வந்து முக்கியமான இந்த வேலை தோடெல்லாம் முக்கியம் கிடையாது. இது ஒழுங்கா இயங்கலைன்னா எதுவுமே இங்க. நுரையீரல சரியா இயங்கல அவ்வளவுதான். இதயம் இயங்கலைன்னா அவ்வளவுதான். கணையம் வேலை செய்யலன்னா அவ்வளவுதான். கல்லீரல் வேலை செய்யணும் அவ்வளவுதான். இறப்பை வேலை செய்யணும் அவ்வளவு. இதெல்லாம் வேலை செய்யாதனால இது போய் என்னாச்சுன்னா, நீங்க சாப்பிட்ற சளி, நீங்க சாப்பிட்ற உணவு எல்லாம் சேர்ந்து சவ்வு மாறி மாறி இனிப்பு சவ்வு. இப்போ சாதாரணமா இனிப்பை வந்து ஒரு தேனோ, நாட்டு சர்க்கரையோ, வெள்ளை சர்க்கரையோ இது வேணா இருக்கலாம். தண்ணியில கலந்து குடிச்சா திரவ மாதிரி இருக்கு. ஆனால் இது என்ன, நீங்க உணவு சாப்பிட என்ன கேட்டா இறுகி போன சவ்வு மாதிரி மாறிடும். அதாவது நம்ம சக்கரை காய்ச்சிக்கிறப்போ, பாவு காய்ச்சிக்கிறப்போ சவ்வு மாதிரி கடைசியில் பாத்திரத்துக்கு ஒட்டிக்கி கடைசியில் போகும், சட்டியே வளைஞ்சு போயிடும். அந்த அளவு கின்னு போய் ஏறி இறுகி முருகி ஒட்டி கொள்ளும். இது இந்த மாவு இனிப்பு உண்டாக்கும், மாவை கொழுப்பு உண்டாக்கும், மாவு சளி உண்டாக்கும். இதுக்கு பேர் குளூட்டோன்பாங்க. குளூட்டோன்னா கெட்டியான பசை. குளூட்டோன். குளூனாவே பசை நேரத்தை சூப்பர் குளூ, விரைந்து ஒட்டக்கூடியது. இது என்ன போச்சுன்னா, நீங்க சாப்பிட்ற சளி பண்டம், மாவு பண்டமானது சளி உற்பத்தி பண்ணி அந்த 33 அடி குழாய் இருக்கு பார்த்தீங்களா, அந்த 33 அடி குடல்ல வட்டமா சுண்டி நின்றுக்கும். எப்படி இந்த சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா குழாயில தண்ணி அடைச்சிடும், பார்த்தீங்கன்னா உள்ள பூரா வெள்ளையா மண்ணு படிஞ்சிருக்கும், அதில் உடச்சி எடுப்பாங்க. அப்ப என்ன ஆகு, அப்படியே வட்ட வட்டமா கடைசியில குழாயவே அடைச்சிடும். கடைசியில என்ன ஆகும், குழாயவே கிணத்துல தண்ணி வரல, என்ன பண்ண போறாங்க, கடைசியில பார்த்தா அப்படியே மண்ணு முள்ள அடைச்சிருக்கும். கடைசியில மோட்டார் நிலைகளுக்கு ஒன்றும் வராது. கடைசியில இந்த குழாயை கழட்டி அந்த மண்ணெல்லாம் எடுத்தா தான் வெள்ளையாது கண்ணாடி வேறு பள்ளிக்கு மாதிரி இறுக்கி பிடிச்சிக்கும். அதே மாதிரி தான் இந்த சளி என்ன பண்ணுதுன்னா, நீங்க சாப்பிட்ற உணவை அது அந்த குடல் உறிஞ்சி ரத்தத்துல கலக்க விடாம பண்ணி என்னதான் சாப்பிட்டாலும் உள்ளேயே தங்கி நோயை உண்டாக்குமே தவிர, அந்த சளி எடுத்ததுக்கு அப்புறம் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா கூட பரவாயில்ல. இப்ப நம்ம சாப்பிட்ற உணவு சளியா சாப்பிட்டு குடல் பூரா சளியா மாறிடுது. அப்ப என்னாச்சுன்னா, அது உறிஞ்சிறது இல்லை, நல்ல உணவை உறிஞ்சிறது இல்லை, இனிப்பு சாப்பிட்டாலும் உறிஞ்சிறது இல்லை, உறிஞ்சி கணையும் வேலை செய்யறது இல்லை, உறிஞ்சாததுனால அப்படியே ரத்தத்துல அப்படியே கலந்துருது, கலந்தோடனே மரணத்தை உண்டாக்குது. இதுதான் அடிப்படை. வேற சந்தேகம் இருந்தா கூப்பிடுங்க, மறுபடியும் காலையில பேசுவோம். சரியா ஐயா? காலையில இன்னைக்கு கொஞ்சம் எனக்கு எல்லாமே வலியா இருந்தது ஐயா. இடுப்பு, கை விரல்கள் வீக்கம் இருந்தது, பாதம் வலிகள்லாம் இருந்தது ஐயா. ஆனா காய்ச்சல் இல்ல. இப்போ ஒரு 4 மணிக்கு மேல ஃபுல்லா காய்ச்சலா இருக்கு ஐயா. வலி கொஞ்சம் பரவாயில்ல, காய்ச்சலா இருக்கு. லெமன் சாறு கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன் நானு. கொஞ்சம் எடுத்த பிறகு கண்ணு சூடெல்லாம் கொஞ்சம் குறைஞ்சிச்சு ஐயா. ஆனா உடம்பு மட்டும் காய்ச்சலா இருக்கு, ஃபுல்லா காய்ச்சலா இருக்கு. அப்ப நீங்க கூட குளியல் போடுங்க, நல்லா வழக்கமான ஒரு குளியல் போடுங்க, சூடெல்லாம் குறைக்கிட்டு நல்லா தண்ணி நல்லா தேவையான அளவுக்கு வெது வெதுப்பான நீரை குடிங்க. வயிற்றுக்கு வந்து ஈரப்பட்டி போடுங்க, வயிற்றுக்கு ஈரப்பட்டி, தலைக்கு ஈரப்பட்டி, காலுக்கு ஈரப்பட்டி போட்டீங்கன்னா அது சரியா போயிடும். அந்த 1க்கு 4 பிரிஞ்சுன்னா ஒடியே போயிடும். 1க்கு 4 போயிடுச்சுன்னா ஹீட்டா சூடா வந்தது ஐயா. அப்ப என்ன ஒரு முதல்ல ஒரு குளியல் போடுங்க.
முதல்ல ஒரு குளியல் போடுங்க. போட்டு வந்து ஒரு வெது வெதுப்பான தண்ணி வந்து ஒரு 300 400 ml முதல்ல குடிச்சிருங்க. ஒரு 300 ml ஒட்டுக்கவே குடிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஈரத்துணி எடுத்து வயிற்றுக்கு போடுங்க. ஈரத்துணி எடுத்து தொப்புள் நேர் போடுங்க. இன்னொரு ஈரப்பட்டு எடுத்து தட நேர் போடுங்க. இன்னொரு ஈரப்பட்டு கால் ரெண்டு சேர்த்து கால் மேல போட்டு, அப்ப 3 இடத்துல ஈரப்பட்டு, பாதங்காலில் பாதத்துல ஈரப்பட்டி, தொப்புள்ள ஈரப்பட்டி, இங்க ஈரப்பட்டி, வயிற்றுக்குள்ள ஒரு 1/2 லிட்டர் தண்ணி, இத்தனையும் போயிட்டே இருக்கணும். போயிட்டு சர்ன்னு 4 தடவை ஒண்ணுக்கு புரிஞ்சுதுன்னா எல்லா விஷத்தையும் அடிச்சுட்டு வந்துடும். சரியா? உடம்பு மட்டும் ஊத்திட்டு தலைக்கு ஊத்தி குளிக்கும் ஐயா. தலைக்கு முதல்ல தலைக்கு தான் ஊத்தணும். தலையில இருந்து கீழே இருக்கணும். சரி சரி. அதை செய்ய உடனே காய்ச்சல் குறைஞ்சிடும். எனக்கு குறைஞ்சிட்டு ஒரு 10 மணிக்கு என்னை கூப்பிடுங்க. சரியா? நன்றி. சரிங்க. இல்லாட்டா 10 மணிக்கு செய்தி அனுப்புங்க, நான் பாத்துக்கிறேன். சரியா? முடிஞ்சா கூப்பிடுங்க. தூங்குனா தூங்கிடுங்க. பண்ணிட்டு போய் தூங்குங்க. அப்புறம் பாப்போம். சரியா? சரிங்க. வச்சிடுறேன். நன்றி. நன்றி.